லலிதாவை வந்து அந்த அளவுக்கு விரும்பி அவளை வந்து கல்யாணம் பண்ணி அவள் கூட குடும்பம் நடத்தி இருந்த ஒரு காலகட்டத்தில் தனக்கு நம்பிக்கையா இருந்த சுடலையோட தீராத காதல் சொல்லுவாங்க. அந்த காதலில் வந்து அவள் கூட இருக்கும்போது யாருமே ஜீரணிக்க முடியாத ஒரு வார்த்தையை வந்து லலிதா சொல்கிறான். இதை கேட்ட உடனே வந்து அவன் என்ன பண்ணுறான், ஒரு உச்சத்துக்கு போய் அந்த கோபத்தின் உச்சக்கட்டத்துக்கு போய் அவளை வந்து அளவுக்கு வந்து லலிதா வந்து என்ன மாதிரியான வார்த்தையை வந்து உபயோகப்படுத்தினா என்பதை பற்றி இந்த லலிதாவுடைய போஷனை பற்றி வாக்குமூலத்தில் வந்து ஒப்புதல் வாக்குமூலத்தில் சங்கர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. வணக்கம் தமிழ் உறவுகளே. ஆட்டோ டிரைவர் உமாபதி மூலமாக கவிதா மற்றும் லலிதா ஆகியோர் வந்து விபச்சார தொழிலுக்கு கொண்டு வரப்பட்டு ஆட்டோ சங்கரோட அறிமுகப்படுத்தப்பட்டாங்க. இதில் லலிதா வந்து ஆட்டோ சங்கரோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்றத கடந்த எபிசோட சொல்லியிருந்தோம். அது எந்த அளவுக்கு லலிதா வந்து ஆட்டோ சங்கரோட வாழ்க்கையில் வந்தாங்க, என்ன மாதிரியான ஒரு அன்பு, பாசம், காதல், அதே போல சங்கருக்கு கோவப்படுத்துற அளவுக்கு என்ன பண்ணி நடந்தாங்க அப்படிங்கிறத ஆட்டோ சங்கர் தன்னோட ஒப்புதல் வாக்கு மூலமா நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்காங்க. ஆட்டோ சங்கர் வந்து அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தில் என்ன சொல்லியிருக்காருங்கிறத அவரோட வெர்ஷன்லேருந்து பாலான படித்து சொல்லுவாங்க. ஆமாம் முகேஷ், இது ஏன் வந்து முக்கியமான இதை வந்து அவங்களுடைய வெர்ஷன் அடிப்படையில் அந்த ஆட்டோ சங்கர் வாக்குமூலத்தில் எப்படி சொல்லியிருக்காரு, அதை எப்படி நீதிமன்றம் பதிவு பண்ணியிருக்கு என்பதை பற்றி நம்ம சொல்கிற முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த ஆட்டோ சங்கருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு திருப்பு முனையை உருவாக்குனது வந்து இந்த லலிதா தான். ஏன்னா வந்து லலிதாவை வந்து அந்த அளவுக்கு விரும்பி அவளை வந்து கல்யாணம் பண்ணி அவள் கூட குடும்பம் நடத்தி இருந்த ஒரு காலகட்டத்தில் தனக்கு நம்பிக்கையாக இருந்த சுடலையோட ஓடி போயிடான். ஓடுனதுக்கு அப்புறமா தான் வந்து இந்த விஷயமே வந்து சங்கருக்கு தெரிய வருது. அதை ஜீரணிக்க முடியாத ஆட்டோ சங்கர் அவளை பல இடங்களில் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து அதுக்கப்புறமும் வந்து அவள் மேலே உள்ள ஒரு காதல், அது தீராத காதல்னு சொல்லுவாங்க. அந்த காதலில் வந்து அவள் கூட இருக்கும்போது ஒரு யாருமே ஜீரணிக்க முடியாத ஒரு வார்த்தையை வந்து லலிதா சொல்கிறான். இதை கேட்ட உடனே வந்து அவன் என்ன பண்ணுறான், ஒரு உச்சத்துக்கு போய் அந்த கோபத்தின் உச்சக்கட்டத்துக்கு போய் அவளை வந்து கொலை செய்கிறான். அந்த கொலை செய்யும் அளவுக்கு வந்து லலிதா வந்து என்ன மாதிரியான வார்த்தையை வந்து உபயோகப்படுத்தினா என்பதை பற்றி இந்த லலிதாவுடைய போஷனை பற்றி வாக்குமூலத்தில் வந்து ஒப்புதல் வாக்குமூலத்தில் சங்கர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அவர் சங்கருடைய வெர்ஷன்லேயே வந்து நான் சொல்கிறேன், பார்க்கலாம். லலிதா ரொம்ப அழகா இருப்பாள், எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பெண்ணிடம் உனக்கு வேண்டுமென்ற வசதியை நான் செய்து தருகிறேன், நீ என்னுடன் தனியாக வந்து விடுகிறாயா என்று கேட்டபோது அவளும் அதற்கு சரி என்று சொல்லவும் சுடலை தங்கியிருந்த கலாசேத்ரா ரோட்டில் பொம்மியம்மாள் என்ற பால்கார அம்மா வீட்டில் லலிதாவை குடிவைத்தேன். என்னிடம் உண்மையா வேலை செய்த சுடலைக்கும் விபச்சார தொழிலுக்கு வந்த லலிதாவுக்கும் இரகசிய தொடர்பு இருந்தது. அவர்கள் இருவரும் ஓடிப்போன பிறகுதான் எனக்கு தெரிய வந்தது. 1987 செப்டம்பர் 14ஆம் தேதி நான் கட்டியிருந்த வீட்டிற்கு கிரகப்பிரவேசம் செய்தேன். அதுவரை என் குடும்பத்தில் எனக்கும் என் மனைவி ஜெகதீஸ்வரிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. லலிதாவிற்கு குடிப்பழக்கம் இருந்ததால் அவளுடன் சேர்ந்து நானும் குடித்துவிட்டு என் மனைவியையும் குழந்தைகளையும் பார்க்காமல் லலிதா வீட்டிலேயே இருந்து விடுவேன். இதனால் மனைவி ஜெகதீஸ்வரிக்கும் எனக்கும் தகராறு ஏற்பட்டது. செகண்ட் ஹேண்டில் வாங்கிய காரை சீர் செய்வதற்காக சுடலையிடம் கொடுத்த 7300 ரூபாய் பணத்தையும் அவரிடம் கொடுத்து வைத்திருந்த யாஷிகா கேமராவையும் எடுத்துக்கொண்டு சுடலை லலிதாவுடன் ஓடிவிட்டார். சுடலை என்னிடம் நம்பிக்கையாக இருந்ததற்காக வீடு கிரகப்பிரவேசம் சமயத்தில் அவனுக்கு அரை சவரன்ல செயின் போட்டேன். எஸ் என்ற இனிஷியல் போட்ட மோதிரத்தையும் அவன் கையில் போட்டிருந்தேன். சுடலையின் அண்ணன் வீட்டில் வைத்திருந்த லலிதாவை திருவான்மியூர் போலீஸ் ஸ்டேஷன் அழைத்து வந்து அவர்கள் பெங்களூருக்கு அனுப்புவதற்கு அழைத்து சென்றார்கள். அப்போது லலிதாவிடம் பேசி என்னுடன் வர லலிதா சம்மதித்தார். நான் கோட்டூரில் உள்ள என் தாயாரின் வீட்டிற்கு லலிதாவை அழைத்து சென்றேன்.
போலீஸ்காரர் எங்களுடன் அவ்வளவு நாள் சுற்றியதாலும் என்னை விட்டு பிரிந்த லலிதா மீண்டும் என்னோடு சேர்ந்து விட்டதாலும் அந்த சந்தோஷத்தில் போலீஸ்காரருக்கு 100 ரூபாய் கொடுத்து அனுப்பி வைத்தேன். அம்மா வீட்டில் இருந்து பெரியார் நகர் செல்வதற்காக மைத்துனன் எல்டினை ஆட்டோ கொண்டு வர சொன்னேன். அப்போது லலிதா ரகசியமாக என்னிடம் பிராந்தி வேண்டும் என்று கேட்டாள். அதனால் நானே அருகில் உள்ள கடைக்கு சென்று பிராந்தி வாங்கி வந்தேன். அம்மாவுக்கு தெரியாமல் சமையல் அறையில் வைத்து நானும் லலிதாவும் குடித்தோம். வீட்டில் அம்மாவும் தங்கையும் இருந்ததால் அந்த இடத்தில் நாங்கள் உடலுறவு கொள்ள முடியாத சூழல் இருந்ததால் பெரியார் நகரில் காலியாக உள்ள எங்க வீட்டு மாடிக்கு செல்லலாம் என்று முடிவு செய்தோம். ஆட்டோவை எல்டின் ஓட்ட நானும் லலிதாவும் தம்பி மோகனும் ஆட்டோவில் உட்கார்ந்து கொண்டோம். திருவான்மியூர் பெரியார் நகர் வீட்டிற்கு சென்றவுடன் நான் மட்டும் முதலில் சென்று மனைவி ஜெகதீஸ்வரியிடம் மேல் வீட்டு சாவியை கேட்டு வாங்கி சாராயலோடு வந்திருக்கிறது, காலி செய்ய வேண்டும் என்று கூறினேன். என் தம்பியிடமும் மச்சானிடமும் நானும் லலிதாவும் சிறிது நேரம் தனியே இருந்து விட்டு வருவதாகவும் பிறகு லலிதாவை எங்க அம்மா வீட்டில் விட்டுவிடும்படி சொல்லிவிட்டு அவர்களை முதல் மாடியில் இருக்கும்படி கூறி நாங்கள் இருவரும் 2வது மாடிக்கு போனோம். மேலே போய் நல்ல மாதிரியாக பேசிக் கொண்டிருக்கும் போது நானும் லலிதாவும் நிர்வாணமாக இருந்தோம். இருவரும் சுமாராக போதையில் இருந்தோம். உடலுறவு கொண்டு முடிந்த பின்பு அவள் மேலே இருந்து நான் எழுந்திருக்க கூட இல்லை. அப்போது லலிதா சிரித்து கொண்டே, இதுதான் நீ என்னோடு படுப்பது கடைசி தடவையாக இருக்கும். நாளை முதல் என்னோடு படுக்க நினைத்தால் நானும் சுடலையும் ரவியும் இன்ஸ்பெக்டர் மச்சானும் சேர்ந்து ஆரம்பிக்க போகும் புது வீட்டில் எனக்கு உண்டான ரேட்டை எங்க பார்ட்னர் சுடலையிடம் கொடுத்துவிட்டு தான் என்னோடு படுக்க முடியும் என்று கூறினாள். அப்போது நான், நீ தேனா என்று தெரிந்ததும் ஒரு மனைவிக்கு 2 மனைவி எனக்கு இருந்தும் உனக்கு தாலி கட்டி சகல வசதியும் செய்து வைத்து குறையில்லாமல் குடும்பம் நடத்தியும் ஏன் இப்படி என்னை பைத்தியக்காரனாக்குறாய் என்று சொல்லி அவள் கன்னத்தில் ஓங்கி அடித்தேன். அந்த நேரத்தில் லலிதா, நீ யாருடா தேனா பையா என்னை அடிக்க? உனக்கு முகத்தில் மீசை இருந்தால் எனக்கு தொடையில் மீசை. உன்னை போல் எனக்கும் ஒரு உயிர்தான். நீ ஊருக்கு பொறுக்கியா இருந்தால் நான் உன்னை விட பொறுக்கியா இருப்பேன் என்று பேசி அவள் மீது படுத்திருந்த என்னை தள்ள முயன்றாள். அப்போது நான் ஆவேசத்தில் இடது கையால் அவளது தலைமுடியையும் வலது கையினால் அவளது குரல் வளையும் பிடித்து நெரிக்கும் போது இவள் பேசிய சத்தம் கேட்டு என் மைத்துனன் எல்லினும் தம்பி மோகனும் முதல் மாடியிலிருந்து ஓடி வந்தார்கள். தம்பி மோகன் நான் நெரிப்பதை தடுக்க முயன்றான். அப்போது லலிதா கைகளை அப்படி இப்படியும் ஆட்டியதால் மச்சான் எல்டினும் அவளது கைகளை பிடிக்கச் சொன்னேன். எல்டின் லலிதாவின் கைகளை அவள் உடம்புக்கு பின்பக்கம் இறுக்கி பிடித்தான். அடுத்த சில நிமிடங்களில் லலிதாவின் மூச்சு நின்றுவிட்டது. பிறகு நிர்வாணமாக இருந்த லலிதாவின் உடலை ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு சாராய குடோனுக்கு கொண்டு சென்று அங்கு தோண்டிய குழியில் 4 பேரும் சேர்ந்து அவளது உடலை போட்டு மண்ணை தள்ளிவிட்டோம். லலிதாவிடம் இருந்து கலட்டிய கொலுசையும் கம்பலையும் என் மனைவி ஜெகதீஸ்வரிடம் கொடுத்து, உனக்கும் எனக்கும் பிரச்சனையாக இருந்த லலிதாவை கொன்றுவிட்டேன் என்று கூறினேன். அதாவது இப்படிதான் லலிதாவை பற்றி வாக்குமூலம் கொடுத்திருக்காரு நம்ம ஆட்டோ சங்கர் மோகன். இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஆட்டோ சங்கரோட வாக்குமூலத்திலேருந்து பார்க்கும்போது உருகி காலத்த லலிதா சுடலையோட எப்படி போனாங்க, அதே சமயம் இவருக்கு ஆட்டோ சங்கருக்கு கோவப்படுற மாதிரி எப்படியெல்லாம் பேசினாங்க அப்படிங்கிறது தெரியுது. அதே அவர் கொலை செய்யறதுக்கு ஒரு காரணமாகவும் அமைஞ்சிருக்குன்றது அவரோட வாக்குமூலத்திலையும் தெரியுது. லலிதா குறித்து ஆட்டோ சங்கம் தெரிவித்த கருத்துக்களை பாலா தரப்பு தெரிவித்தார். அதுக்கு அடுத்தபடி அந்த வாக்குமூலம் இதுவரை முடிவடையலை. இன்னும் சில பகுதிகள் இருக்கு. அது அடுத்த எபிசோட நம்ம பார்க்கலாம். எதிர்பார்ப்புடன் வணக்கம் போல் காத்திருங்கள் அன்பு நெஞ்சங்களே. நன்றி. நன்றி தமிழ் உறவுகளே. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.